ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று ஒப்பு கொடுத்தவன், ரட்சிக்கப்பட்டவன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? அந்த நசரேய விரதமுடையவன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கும் பொழுது, அதாவது ரட்சிக்கப்படாத மக்களை பார்க்கிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது இயேசுவை தெரியாதவங்களை பார்க்க இயேசுவை தெரிந்தவங்க தான் தினமும் குடிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது? அதை இழந்து போறாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் வாக்கு போடுறது கடுமையா இருக்கிறாங்க, நிறைய பேர் புகைப்பிடிக்கிறது கடுமையா இருக்கிறாங்க, நிறைய பேர் மதுபானத்துக்கு அடிமையா இருக்காங்க. ஆக முதல் பாயிண்ட்லயே அவன் என்ன செய்யணும்னா, அந்த மதுபானத்துக்கும் அந்த திராட்சரசத்துக்கும் என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். ஒரு மதுபானம் குடிச்சான்னா அவன் தன் சுய நினைவை இழந்து அந்த மதுபானம் கண்ட்ரோல் பண்றபடிதான் போறான். ஆக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில தப்பி தவறி இது போச்சுன்னா என்ன ஆகும்? ரட்சிப்பை இழந்து போகும். ஆமென். ஆக சிம்சோன் விழுந்து போவது காரணம் என்ன? அவன் ஆண்டவர் அந்த இது பக்கமே போக கூடாதுன்னாரு. என்ன செஞ்சான்? ஆக தேவ பிள்ளை நம்ம சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென்.